செல்ல குழந்தையே, உன்னை ஒருவர் தினமும் பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றார். அவர் யார் என்று நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் குழந்தை, பலமுறை உனக்கு யாரேனும் உன்னை பின்தொடர்ந்து வருவது போல உணர்வுகள் ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனால் அதை நீ கண்டும் காணாமல் சென்றிருக்கின்றாய். என்று உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நான் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மிக பெரிய குழப்பத்தை கொடுக்கின்றது. நமக்கு நடப்பது எதுவாக இருந்தாலும் அது சரியா தவறா என்று என் பிள்ளை குழம்பி நின்றிருக்கின்றாய். சந்தோஷமான விஷயம் நடந்தால் கூட இதற்கு பின்னால் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமோ? இந்த சந்தோஷம் நமக்கு நிலைக்குமோ நிலைக்காதா என்று குழப்பத்தில் தவித்து கொண்டு இருக்கின்றாய். கஷ்டம் வந்தாலும் இதற்கு மேலும் கஷ்டங்கள் தருவாரா என்று நினைக்கின்றாய். இப்படி நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கு மேல் குழப்பத்திலேயே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவருக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற குழப்பங்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ என்று சந்தேகம் நீ தீர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒருவேளை இவர்களால் தான் பிரச்சனைகள் என்றால் அதை நீ இப்பொழுது தீர்த்து விட வேண்டும் அல்லவா? தொடர்ந்து வருகின்றவர்கள் என்ன எண்ணத்தில் வருகின்றார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்ன காரணம் நீ தினமும் அறிந்து கொள்ள வேண்டிய காரணம். இல்லாமல் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என் குழந்தை சந்தேகத்தோடு பிரச்சனைகள் என்ற கண்ணோட்டத்தோடும் பார்க்கும் பொழுது அதனால் நீ படுகின்ற வேதனை உன் அப்பன் என்னால் நிச்சயமாக சகித்து கொள்ள முடியவில்லை. என் குழந்தைக்கு இதிலிருந்து தீர்வினை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ எண்ணியது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீ விரும்பினால் ஒரு முறை அப்பன் சொல்வதை நீ முழுமையாக கேள். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இவர்களை பற்றி நீ தெரிந்து கொண்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முடிவினை நீ தெளிவாக எடுக்க வேண்டும். சில நேரங்களில் சிலரின் உடைய பார்வைகள் உன் மீது விழும் பொழுது உன் வாழ்க்கை உனக்கு சூனியமாக மாறிவிடுகின்றது. ஆனால் நான் சொல்வதோடு ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்று, அதுவும் இந்த வியாழக்கிழமை உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறார், செவ்வாய்க்கிழமை உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார் என்றால் அதற்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு காரணம் இருக்கத்தானே வேண்டும். நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நல்லதையோ செய்ய நினைத்தாலும் உன் பின்னால் வந்து கொண்டு இருக்கின்றது. நல்லதாக இருந்தாலும் சந்தோஷம், ஒருவேளை அது கெட்டதாக இருந்தாலும் உனக்கு கெடுதலை செய்து கொண்டு இருக்கும். ஆனால் என் தங்கமே, அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக சில இக்கட்டான சூழ்நிலையில் இது போன்ற சூழல்கள் நடக்கத்தான் செய்கின்றது. சில நேரத்தில் யார் என்று தெரியாத மனிதர்கள் உனக்கு உதவி செய்கின்றார்கள். சில நேரங்களில் நல்ல பழக்கத்தில் இருப்பவர்கள் உனக்கு கெடுதல் செய்கின்றார்கள். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மாறும் பொழுது யாருக்காக இருந்தாலும் வாழ்க்கையை பற்றிய குழப்பம் இல்லாமல் இருக்காது. எல்லோருக்கும் என் சந்தோஷம் வந்து கொண்டுதான் இருக்கும். நம் வாழ்க்கை என்ன நடக்கின்றது, நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று உன்னுடைய இந்த குழப்பத்திற்கு தான் அப்பன் நிச்சயமாக இன்று உனக்கு ஒரு தெளிவினை, நல்லதொரு தீர்வினை கொடுக்கின்றேன். என் தங்கமே, இன்று காலையில் நீ வெளியில் சென்றாலும் சரி, உன்னுடைய இல்லத்தில் இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு சிறு உணர்வு உன் பின்னால் யாரேனும் நிற்பது போல உனக்கு நிச்சயமாக தோன்றி இருக்கும். ஒருவேளை இத்தனை நேரம் உனக்கு அப்படி ஒரு உணர்வு தோன்றவில்லை என்றால் இன்று இரவுக்குள் நிச்சயமாக அப்படி ஒரு உணர்வு உனக்கு கிடைக்கும். அதற்கு நீயே உடனே பயம் கொள்ள வேண்டாம்.
உன் பின்னால் யாரேனும் நிற்பது போல அல்லது ஒரு அசைவு இருப்பது போல, ஒரு நிகழ்வு போன்று கடந்து செல்வது போல ஏதேனும் ஒரு உணர்வு உனக்கு தெரிந்து விட்டால் என்றால் என் தங்கமே, நிச்சயமாக அது தெய்வ சக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அதிலும் உன் அப்பன் நான் தான் வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இன்று உன் பின்னால் தான் வந்து கொண்டு இருக்கிறேன். என் குழந்தை, உறுதுணையாக நின்று கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையை, அதனை நினைத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதனை நான் சரியாக உனக்கு செய்து கொடுக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, இன்று உனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, என்று உனக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி, என நிற்கும் காரணம் நான் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் இன்று உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றேன் என்றால் அதிலிருந்து நீ சரியான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதே நேரத்தில் இன்று நான் உனக்கு தோல்வியை கொடுக்கிறேன் என்றால் அதை சந்தோஷத்தை எதிர்பாராத நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியை தருகிறேன் என்றால் என் குழந்தை, நீயே ஆச்சரியப்படுவாய். அப்பன் ஏன் இதற்காக இத்தனை சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தான் என்று. அப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் இன்று நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை இன்று நீ கற்றுக்கொள்ள போகின்றாய். என் குழந்தை, இன்று மனதுக்குள் நிச்சயமாக முழுமையான சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்று நான் கொடுத்திருக்கும் பொழுது இந்த நாளில் இந்த அப்பன் உன்னோடு பயணிக்கின்றேன். என் தங்கமே, இனியாவது நீ உன் வாழ்க்கை மீது வைக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். தெய்வமே நம்மோடு பயணிக்கின்றது. அதனால் இந்த வாழ்க்கை எப்படி ஏனும் நம் நல்ல நிலையை அடைந்து விடுவோம். நம் நிச்சயமாக நல்ல நிலையை அடைவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட துன்பங்களும் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தது என்பதை நான் அன்று அறிந்திருக்கிறேன். என் தங்கமே, எதிரியானாலும் துரோகியானாலும் இன்று உன் பின்னால் தீய சக்தி எதுவுமே உன்னை நெருங்க முடியாது. நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தில் உனக்கு கெடுதலை செய்ய நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இன்று நிச்சயமாக இந்த அப்பன் கையில் இருந்து தண்டனை கிடைக்கே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் கெட்ட சக்தி ஒன்று நுழைந்து விடுவது உண்மைதான். அது அவர்களினுடைய எண்ணங்களை பொறுத்து மாறுகின்றது. எண்ணங்கள் சிலருக்கு எப்பொழுதும் கெட்டதாகவே எதிர்மறையாகவே இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் தீய சக்தியானது எந்நாளும் இருந்து கொண்டு இருக்கின்றது. நல்ல எண்ணங்களை சிந்திக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா நாளும் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் என்று எண்ணிவிட முடியாது அல்லவா? ஏதேனும் ஒரு நாளை தெய்வம் உனக்கு நல்ல நாளாக கொண்டு வந்து சேர்ப்பார். அப்பேற்பட்ட ஒரு நாளாகத்தான் நீ இந்த நாளை நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற வருத்தங்களை நீ அதிகரிக்கும்படியாக செய்து கொள்ளக்கூடாது. மேலும் மேலும் சந்தோஷம் வரவில்லை என்பதற்காக உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை நீ இழந்துவிடக்கூடாது. துரோகத்தையும் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கொடுக்கின்ற மனிதர்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து வேதனைப்படாதே. உன்னுடைய அன்பை எல்லோருமே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் நன்றாக உபயோகித்து கொண்டார்கள். உன்னுடைய தேவை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னை அவர்கள் எதற்குமே உதவாதது போல ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். என் தங்கமே, இதற்கெல்லாம் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை. ஒரு காலமும் உனக்கு அது போன்று வாழ்க்கையை நீ பட்டது எல்லாம் போதும் என்று நீ இப்பொழுது நினைத்து இனிமேல் வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர வேண்டாம் என்றால் அது இந்த அப்பனை தாண்டித்தான் உன்னை தொட வேண்டும். அதனை மீறி உனக்கு கஷ்டங்கள் ஏதேனும் சூழ்நிலையில் வருகின்றது என்றால்
அதிலிருந்து கிடைக்கும் பாடத்தில் இருந்து அப்பன் காரணமில்லாமல் எதையும் செய்ய மாட்டான் என்று நம்புகின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையும் நீ நம்பித்தான் ஆக வேண்டும். உனக்கு இருக்கின்ற எந்த விதமான சூழ்நிலைகளுள் இருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நிலையை உருவாக்கி கொடுப்பேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. எல்லோருக்கும் ஏதேனும் சூழ்நிலையில் சில விதமான கவலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாம் அப்படியே தொடராது. மாற்றங்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உறுதியாக வரும் என்பதை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இரு. என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியான மாற்றத்தை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். தெய்வத்தையே உன்னோடு அழைத்து சென்று கொண்டு தெய்வ சக்தி எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று கொண்டு இருக்கின்றது என்பதை மறக்காமல் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையினை பயணித்து கொண்டு இரு. நான் வருவது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக என்பதை நீ புரிந்து கொண்டு இனிமேலும் இனி வேதனை படாதே. சோதனைகள் என்ன வந்தாலும் அதனை தாங்குகின்ற சக்தியை உன் அப்பன் உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உனக்கான அனைத்தையும் உன்னிடத்தில் தந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று கொண்டு இருக்கிறேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.